வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகந்தமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் 12ஆம் எபிசோடா என்ன திகில் சம்பவம் பார்க்க போகிறோம்னா, காட்டேரியிடம் மாட்டிய குழந்தைக்கு நடந்த அசம்பாவிதம் பற்றி தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நண்பர் சிவதாஸ் தாங்க. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது சிவதாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே அவருக்கு நடந்த ஒரு திகில் சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்து வீடியோவாக போட்டிருக்கோம். அவர் தாங்க இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தார். அவருக்கு நடந்த சம்பவத்தை ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா சிவதாஸுக்கு முன்னாடி பிறந்த ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தைக்கு நடந்த சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் அருகில் ஒரு கிராமத்தில் வேலைக்கு சென்ற இடத்தில் நடந்த சம்பவம் தாங்க இது. இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிவதாஸ் என்கின்ற நண்பர் பிறக்கவே இல்லைங்க. அவங்க வீட்டில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா, 2 பெண் குழந்தைகள், ஒரு 2 வயது ஆண் குழந்தை இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலம், அதாவது சம்மர் டைம் வந்துருச்சுன்னா செங்கல் சூளையில் போயிட்டு வேலைக்கு செல்வது வழக்கம். அங்கேயே தங்கி செங்கல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது அந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சொந்த ஊருக்கு வருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் செங்கல் சூளைக்கு போயிடுவாங்களாம். அந்த வருடமும் அதே மாதிரி கோடை காலம் வருதுங்க. கோடை காலத்தில் செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஃபேமிலியாக தான் போயிட்டு அங்கே தங்கி வேலை பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது, ஒரு 4-5 குடும்பம் இருப்பாங்க. தனித்தனி குடும்பமாக இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த தென்னங்கீத்தில் பின்னின குடில் மாதிரி எல்லாருக்குமே ஒரு 5 குடும்பமோ 6 குடும்பம் தான் ஆளுக்கு தனித்தனியாக குடில் மாதிரி போட்டு அதில் தான் சமைச்சு சாப்பிட்றது, தூங்குறது, போகிறது எல்லாமே அங்கே தான். மின்சார வசதிகள்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ மண்ணெண்ணெய் விளக்கை தான் யூஸ் பண்ணி எல்லாமே செஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவங்க பொழுதும் போய் அங்கே செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அந்த கொட்டாயிலேயே எல்லாம் தங்கிட்டு கொஞ்ச நாள் அப்படியே 1 மாத காலம் ஆகுது. அப்படியே இருக்கும் பொழுது பகலில் வேலை பார்த்துட்டு மாலை பொழுது ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுட்டு, டைம் என்ன எதுனா தெரியாது அவங்களுக்கு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு டப்புன்னு எல்லாருமே படுத்துருவாங்க. விளக்கெல்லாம் அணைச்சிட்டு எல்லாருமே படுத்துருவாங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நல்லா நெடுநேரமாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த 2 வயது ஆண் குழந்தை பயங்கரமாக கத்தி இருக்குங்க. அழுக, சரியான அழுக. என்னடா இப்படி நம்ம புள்ள இப்படி அழுகுறானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டக்குன்னு ஏந்திரிச்சு, ஏன்னா அப்போ மண்ணெண்ணெய் விளக்கு தான், லைட்லாம் எதுவும் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்குங்கிறனால அந்த பக்கத்தில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து கொளுத்தியிருக்காங்க. கொளுத்தும் போது அந்த கொட்டாயிலேருந்து சைட்லலாம் தென்னை ஓலையை வச்சு தான் மறைச்சிருக்காங்க. அந்த கொட்டாய் உள்ளிருந்து ஏதோ ஒரு உருவம் அந்த கீத்தை பொத்துக்கிட்டு விருன்னு போயிருக்கு. அப்படியே போயிருந்தோன்னா யார் அது இப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தூக்குவாரி போட்டுட்டு, என்னடா இப்படி வேற குழந்தை வேற இப்படி அழுதுகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போய் தூக்கி பார்க்குறாங்க. அழுக நிற்கவே இல்லை. என்னென்னமோ ஓச்சு பார்க்குறாங்க, மாற்றி அவங்க அப்பாவும் ஏந்திரிச்சு ஓச்சு பார்க்குறாங்க. எதுவுமே அந்த குழந்தை அழுக நிற்கவே இல்லைங்க. அன்னைக்கு விடிய காலம் வரைக்குமே விடிஞ்சிருச்சு. விடிகிற வரைக்குமே அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. உடனே பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு காமிச்சிருக்காங்க. அப்போயுமே அந்த குழந்தை அழுகிறத நிப்பாட்டவே இல்லைங்க, அழுதுகிட்டே தான் இருக்குது. சரி, அவங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்கு. அந்த கோயிலில் அழைச்சிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பூசாரிகிட்ட சொல்லும் போது துண்ணூறு போட்டு விட்ருக்காரு. துண்ணூறு போட்டு அந்த குழந்தைய முகத்தை பார்க்கும்பொழுது இது காட்டேரியோட சேட்டையாக இருக்குது, கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்குங்க நான் சொல்லி அனுப்பியிருக்காரு. இவங்க அம்மா அப்பா 2 பேருமே பயந்து போய், ஐயோ என்னடா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே போய் தங்கியிருக்காங்க. முத நாள் பார்க்குறாங்க. 2 பேருமே தூங்கவே இல்லை. ஏன்னா நைட்டில் தான் அந்த மாதிரி ஏதாவது இந்த குழந்தைய சேட்டை கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு 2 பேருமே அம்மா அப்பா 2 பேருமே தூங்காமல் விடிய கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மக்கிய நாள் 2ஆம் நாளும் அதே மாதிரி விடிய கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது
அப்படின்னு நினச்சிட்டு 3ஆம் நாள் குழந்தையெல்லாம் எதுவும் அழுவல, சாப்பிட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து படுத்துருந்துருக்காங்க. என்னென்னா அவங்க அந்த சைடில் வந்து அவங்க அப்பா, அதுக்கப்புறம் 2 பெண் குழந்தைகள், அதுக்கப்புறம் அந்த 2 வயது குழந்தை, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்படி வரிசைக்காக படுத்துட்டு இருக்கும் பொழுது நல்லா அந்த 2 நாளுமே அவங்க வந்து சரியாக தூங்காதனால அப்படியே அசதியில் அவங்க அம்மாவும் அப்பாவும் நல்லா அப்படியே அசதியில் தூங்கிட்டாங்க. திடீர்னு அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் முழிப்பு வந்திருக்கு. என்னடா பக்கத்தில் ஏதோ ஒரு யாரோ இருக்கிற மாதிரி நம்ம தோணுது, வாடை என்ன ரத்த வாடை ஒரு மாதிரி அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா டக்குன்னு, அதாவது நம்ம குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கையை எப்படி தடவி பார்க்குறாங்க. தடவி பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிர்ச்சி, யாரோ வந்து பக்கத்தில் அந்த குழந்தைய தூக்குற மாதிரியே வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்குது. கையை பிடிச்சி பார்க்குறாங்க, கையெல்லாம் வந்து அப்படியே அவ்வளோ முடியாக இருக்குது, கொச கொசன்னு முடியாக இருக்குது, கையின் நகம்லாம் நீண்டு போயிருந்தோன்னா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த உருவத்தோட கையை நறுக்குன்னு கட்டிச்சிருக்காங்க. கட்டிச்சோன்னே விருன்னு கத்திக்கிட்டு தென்னங்கீத்து பின்னி போட்டிருக்காங்களா அதை பொத்துக்கிட்டு டக்குன்னு ஓடி இருக்கு. கத்துனோன்னே இவங்க அப்பாவும் ஏந்திரிச்சு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போய் பார்க்குறாரு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலி போட்டிருக்காங்க, முள்ளு வேலி போட்டிருக்காங்க. முள்ளு வேலியை உடச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்கு அந்த உருவம். போனோன்னா இவங்க டக்குன்னு ஒடியாந்து வந்து புல்லை என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு பார்க்க போகிறாங்க. புல்லை வந்து வச்சுட்டாங்க, அழ ஆரம்பிச்சிருச்சு. அழ ஆரம்பிச்சோன்னே தூக்கி பார்க்குறாங்க, மேலே வந்து அந்த நெகத்தோட காயம் பட்டிருக்கு, பயங்கரமாக நெகத்தோட காயம் பட்டிருக்கு. அந்த குழந்தை வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ, இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சே என்னன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுவ ஆரம்பிச்சோன்னா பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து ஒடியாந்து வந்து பார்க்குறாங்க, அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அழுகையை வந்து நிப்பாட்டவே இல்லை, நிப்பாட்டாமல் அழுதுகிட்டே இருக்குது. அழுதுகிட்டே இருந்தோன்னே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி விட்டு, நீங்கள் அதை பக்கத்தில் ஏதாவது ஒரு 5-6 குடும்பம் தங்கியிருக்காங்களா, எல்லாருமே காலையிலேயே நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 அம்மா அப்பா 2 பேருமே மாற்றி வச்சுக்கிட்டு போச்சுட்டாங்க. அழுகையோ நிப்பாட்டவே இல்லை. அந்த குழந்தை அழுத கதியாகவே இருக்குது. அழுதுகிட்டே இருந்தோன்னே காலையில் விடிஞ்சிருச்சு. காலையில் விடிஞ்சோன்னே நேராக ஃபஸ்ட்டு அந்த கோயிலில் போயிட்டு காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா அந்த பூசாரி ஐயா குழந்தைய தூக்கி பார்த்துட்டு, இது வந்து காட்டேரி ரொம்ப சேட்டையாக இருக்குது, நீங்கள் நம்மளுக்கு குழந்தைய வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஜாக்கிரதையாக வச்சுங்கன்னு சொல்லிட்டு துண்ணூர்லாம் போட்டு மந்திரிச்சு அனுப்பியிருக்காரு. மந்திரிச்சு அனுப்பணுன்னு என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் அங்கேயே போகிறாங்க. அங்கேயே போயிட்டு 2 நாள் இருக்கிறாங்க. 2 நாளுமே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. ரொம்ப அப்படியே சோர்ந்து உள்ளுறது, படுத்து தூங்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா அழுகுறது. அந்த மாதிரியே அந்த 2 வயது குழந்தை வந்து ரொம்ப அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. 2-3 நாளாகவே பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி 3ஆம் நாள் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக. சரி நம்ம ஹாஸ்பிட்டல்னாச்சும் தூக்கிட்டு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறாங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து அழுகிறத வந்து நிப்பாட்டவே இல்லை. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயந்து போய் டக்குன்னு ஏந்திரிச்சு அழுகிறது. அதே மாதிரியே இருந்தோன்னே அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் மாலை பொழுது ஆகிடுச்சு. மாலை பொழுது ஆனோன்னா அந்த சரி பையன் தான் அழுகிறானே சொல்லிட்டு கடையில் கொஞ்சம் பால் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு பால் வாங்கி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் பால் 2 வயது குழந்தை கடன்னு குடிச்சிட்டு படுத்துருக்குங்க. படுத்தோன்னே சரி நம்ம குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இவங்களும் மற்ற வேலைகளை சாப்பாடு செய்கிறது போகிறதுன்னு செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் அந்த குழந்தை எழுப்பி பார்க்குறாங்க, எழுந்திரிக்கல. அப்படியே தூங்குற மாதிரியே இருக்குது. எழுப்பி பார்க்குறாங்க, எழுந்திரிக்க முடியல. உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் பார்க்குறாங்க. மூச்சு பயிற்சி இல்லாமல் ஒரு மாதிரி கிடந்தோன்னே நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் சொல்லியாச்சு. இவங்க போகிற வழியிலேயே பூசாரிக்கிட்ட போய் காமிச்சோன்னா பூசாரி பார்க்குறாரு. உடம்பில் வந்து அந்த ஒரு மாதிரி நகைக்கீரல் மாதிரி இருக்குங்க. நகைக்கீரல் மாதிரினா கொஞ்சம் அவரும் பூசாரின்னு சொல்கிறாரு அவங்க அம்மா அப்பாக்கிட்ட, இந்த மாதிரி இது பண்ணிடுறீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது தானே, எப்படி நீங்கள் கவனமாக இல்லாமல் இருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிவிட்டு திண்ணூறுலாம் பூசி விட்ருக்காருங்க. திண்ணூறு பூசினதுமே பூசாரி சொல்கிறார், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அவன் சொல்லி பூசாரி சொல்ல, பிள்ளைக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. உடம்பு அழுகிறத வந்து நிப்பாட்டவே இல்லைங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி நம்ம செங்கல் சூளையில் இருக்க வேண்டாம், நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க சொந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரே அழுகை. வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வீட்டுக்கு வந்தோன்னே அந்த இந்த 2 வயது குழந்தையோட அழுகை வந்து நின்றுச்சுங்க. நின்னோன்னே சரி பையன் தான் அழுகாமல் இருக்கானே, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து
வீட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல பையன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு நைட்டுக்கான சமையல் வேலைலாம் பார்த்துட்டு சமைச்சிட்டு சரி பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு தொட்டி, அதாவது வந்து அந்த தொட்டி குழந்தைகள் போடுற தொட்டியில் போயிட்டு பார்க்குறாங்க. அந்த பையன் வந்து எழுப்பி பார்க்குறாங்க, ஏந்திரிக்கவே இல்லை. ஐயோ என்னடா நம்ம பிள்ளைக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்துன்னு தூக்கி பார்க்குறாங்க. ஏந்திரிக்கவே இல்லை குழந்தை. ஏந்திரிக்கவே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போகணுன்னு அவங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு பழைய மாதிரி அந்த குழந்தை வந்து ஆயிருக்காருங்க. பழைய மாதிரி ஆயிருக்காங்க. வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த பையன் தூங்கணுன்னு சரி பையன் மறுபடியும் தூங்குறானே, என்னடா சாப்பிடாம கூடாமல் தூங்குறானேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து மற்ற இதுட்டு மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு எழுப்பி பார்க்குறாங்க. சுத்தமாக ஏந்திரிக்கலைங்க. என்னான்னு போயிட்டு மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு காமிக்கும் பொழுது பையன் இறந்துட்டான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. சொல்லணுன்னா அந்த அம்மா வந்து கதறி அழுது என்னென்னமோ அழுதுருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க. இப்படி நம்ம பையனை வந்து இப்படி பாதுகாப்பு இல்லாமல் நம்ம இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு, இப்படி 2 வருஷமாக வளர்த்து நம்ம பிள்ளை இப்படி காட்டேரிக்கு பறி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே, எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா புலம்புறது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக புலம்புன கதையாகவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து தான் நம்ம நண்பர் சிவதாஸ் வந்து பிறந்திருக்காருங்க. அதுக்கு இடைப்பட்ட ஒரு 10 வருஷமாக அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லைங்க. குழந்தை இல்லாமல் எங்கெங்கேயோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பிறந்திருக்காரு. இந்த சம்பவத்தை வந்து சிவதாஸுக்கிட்ட சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா சொன்னதை நம்மள்கிட்ட சிவதாஸ் வந்து பகிர்ந்தது. சிவதாஸுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் இன்னொரு திகில் சம்பவத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.